சங்கரனின் கர்ண பரம்பரை கதைகள். 212வது கதை. மாடு மேய்ப்பவன் மற்றும் நெசவாள பெண்ணின் கதை. ஸ்டோரி ஆஃப் த கவ்ஹெட் அண்ட் த வீவர் கேர்ள். குழந்தைகளே, இது ஒரு சீன நாட்டு நாடோடி கதை. சுமார் 2600 வருஷங்களுக்கு முன்னால் நடந்ததாக சொல்கிறார்கள். சீன தேசத்தில் இன்றும் லியூனார் சந்திர மாதங்களில் 7வது மாதத்தின் 7வது நாளை மக்கள் QiXi 77 என்று கொண்டாடுகிறார்கள். கிட்டத்தட்ட இது சீனர்களின் தற்கால வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லலாம். அன்று கல்யாணமாகாத பெண்கள் கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டு ஊசி நூல் கொண்டு ஏதாவது ஒரு பொருளை நெய்வார்கள். அதற்கு பிறகு ஊதுபத்தி கொளுத்தி தங்களுக்கு நல்ல கணவன்மார்கள் அமைய ஆகாயத்தில் உள்ள வீவர்கள் என்று அழைக்கப்படும் வேகா என்ற நட்சத்திரத்தை பார்த்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். ஏனெனில் அந்த காலத்தில் சீன ஆண்களுக்கு நெய்வதில் தேர்ச்சி பெற்ற பெண்களைத்தான் பிடிக்கும். அது சரி, நம்ம ஊரில் நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அதே மாதிரி இந்த விழாவுக்கும் ஏதாவது கதை இருக்கிறதா? இருக்கிறது. அது என்ன கதையை கேளுங்கள். இந்த கதை ஒரு மாடு மேய்க்கும் இளைஞனையும் கவ்ஹெட் ஒரு நெசவாளி பெண்ணையும் வீவர் கேர்ள் பற்றியது. இந்த கதையின் கதாநாயகி ஒரு வீவர் கேர்ள், பெயர் ஜீனு. ஆகாயத்தில் வேகா என்ற நட்சத்திரமாக இருப்பவர். கதாநாயகன் ஒரு மாடு மேய்ப்பவன் கவ்ஹெட், பெயர் நூலாங், முன்பிறவியில் ஆல்டர் என்ற நட்சத்திரம். கதை ஆகாயத்தில் மேல் உலகத்தில் ஆரம்பிக்கிறது. வேகா நட்சத்திரமும் ஆல்டர் நட்சத்திரமும் ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள். மேல் உலக சட்டப்படி நட்சத்திரங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பக்கூடாது. மேலும் ஜீனு வீவர் கேர்ள் என்று அழைக்கப்படும் வேகா ஸ்டார் மேல் உலக சக்கரவர்த்தியினுடைய பேத்தி. இவர்கள் காதலிப்பதை கேள்விப்பட்ட சக்கரவர்த்தினி ரொம்பவே கோபப்பட்டாள். ஆல்டர் ஸ்டாரை பூலோகத்தில் மானிடனாக போய் வாழ சபித்தாள். பேத்தியையும் தண்டித்தாள். ஓய்வின்றி அவள் நெய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று. ஆகாயத்தில் இப்பொழுது தெரியும் விதவிதமான வர்ணங்கள் வீவர்களால் நெய்யப்பட்டது என்று சொல்வார்கள். பூலோகத்திற்கு தள்ளப்பட்ட ஆல்டர் நட்சத்திரம் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தான். அவன் பெயர் நூலாங். அவன் பெற்றோர்கள் இறந்த பின் அவன் தன் அண்ணன் அண்ணியுடன் வாழ ஆரம்பித்தான். 2 பேரும் அவனை மிக மோசமாக நடத்தினார்கள். கடைசியாக ஒரு நாள் அவனை வீட்டை விட்டு விரட்டினார்கள். அவனுக்கு துணை ஒரு உடைந்த வண்டியும் ஒரு வயதான எருதும் தான். நூலாங்கும் எருதும் ஒருவரை ஒருவர் நம்பி வாழ்ந்தார்கள். கடுமையாக உழைத்தார்கள். நூலாங் ஒரு சிறு குடிசையை கட்டிக்கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தான். நீலாங்குக்கு தெரியாது தன்னுடைய எருது முற்பிறவியில் ஒரு ஆக்ஸ் ஸ்டார். மேல் உலகத்தில் ஆல்டர் வேகா காதலுக்காக சக்கரவர்த்தியினிடம் பரிந்து பேசியதனால் அவனுக்கு இந்த தண்டனை கிடைத்தது. ஒரு நாள் எருது பேசிற்று. நூலாங் பீலியான் ஏரிக்கு செல். அங்கே ஆகாய தேவதைகள் தினசரி குளிக்க வருவார்கள். அவர்களுடைய ஆடைகள் கரை பக்கத்தில் உள்ள பாறைகளில் இருக்கும். நீ அங்கே சென்று அந்த ஆடைகளில் சிவப்பு நிற ஆடையை மட்டும் எடுத்துக்கொள். அந்த ஆடைக்கு சொந்தமானவள் தான் உன்னுடைய எதிர்கால மனைவி என்றது. நுலாங்குக்கு அதிர்ச்சி, ஆச்சரியம். எருதின் யோஜனைப்படி ஏரிக்கரைக்கு சென்றான். ஏரியில் ஆகாய தேவதைகள் குளித்து கொண்டிருந்தார்கள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று நூலாங் சிவப்பு ஆடையை எடுத்துக்கொண்டு ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். ஒரு ஆண் நடமாட்டம் தெரிவதை பார்த்த தேவதைகள் அவசரமாக ஆடைகளை அணிந்து கொண்டு ஆகாயத்திற்கு கிளம்பிவிட்டார்கள். ஒரே ஒரு பெண் மட்டும்தான் தன் ஆடையை காணாமல் அழுது கொண்டே ஏரிக்குள் இருந்தாள். நூலாங் தான் ஒளிந்த இடத்திலிருந்து வெளியே வந்து ஏரியை நோக்கி நடந்து அந்த சிவப்பு ஆடையை அந்த பெண் முன்னால் நீட்டினான். அந்த பெண்ணும் நன்றியோடு அந்த ஆடையை வாங்கி கொண்டு அதை அணிந்து கரைக்கு வந்தாள்.
அந்த பெண் தேவதை வேறு யாரும் இல்லை, நம்முடைய கதாநாயகி த வீவர் கேர்ள் வேகா ஸ்டார் தான். அவளை பார்த்து நூலாங் கேட்டான், எனக்கு மனைவியாக இருக்க உனக்கு விருப்பமா என்று. அந்த நொடி வேகா ஸ்டார் என்ற ஜீனுவுக்கு எதிரே நிற்பவன் தன்னுடைய காதலன் ஆல்டேர் நட்சத்திரம்தான் என்று கொஞ்சம் கூட தயங்காமல் எனக்கு முழு சம்மதம் என்றாள். 2 பேரும் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள். கல்யாணம் பண்ணி வைத்த புரோகிதர் நூலாங்கின் நெருங்கிய நண்பர் எருது என்ற ஆக்ஸ்டார் தான். 1 வருடம் ஆயிற்று. 7வது மாதம் 7வது நாளன்று தேவதைக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. ஒரு ஆண் ஒரு பெண். அவர்களுடைய வாழ்க்கை அமர்க்களமாக சந்தோஷமாக இருந்தது. ஜீனு கணவனையும் குழந்தைகளையும் நன்றாகவே கவனித்து கொண்டாள். அதே சமயம் அந்த கிராமத்து பெண்களுக்கு நெய்யும் கலையை கற்றுக் கொடுத்தாள். எப்படி கம்பளி பூச்சியை வளர்ப்பது, அதிலிருந்து எப்படி நூலை பிரிப்பது, அதை வைத்து எப்படி ஆடைகளை நெய்வது என்று எல்லோருக்கும் நன்றாகவே கற்றுக் கொடுத்தாள். அவளுடைய புகழ் எங்கும் பரவியது. வெளியூர்களிலிருந்து பெண்கள் வந்து அவளிடம் இந்த கலையை கற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய சந்தோஷம் ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை. வயதான எருது இறந்து விட்டது. இறக்கும் முன் அது சொல்லிற்று, நூலாங், நான் இறந்த பின் என் தோலை பத்திரமாக பாதுகாத்துக்கொள். ஒரு நாள் ஆகாயத்தை கடக்க அது உனக்கு உதவியாக இருக்கும் என்று. நூலாங் இதை தன் மனைவியிடம் ஒரு நாள் சொன்னான். அப்பொழுதுதான் ஜீனுவுக்கு புரிந்தது அந்த எருது ஆக்ஸ்டார் என்று. வீவர் கேர்ளின் புகழ் மேல் உலகத்துக்கும் எட்டியது. சக்கரவர்த்தினிக்கு 2 கோபம். மேல் உலகத்துக்கு திரும்பாமல் பூலோகத்திலேயே தங்கியது ஒன்று. 2வது, தன்னால் தண்டிக்கப்பட்ட ஆல்டேர் ஸ்டாரையே கல்யாணம் பண்ணி கொண்டது. தன் காவலாளிகளை கூப்பிட்டு பூலோகத்துக்கு சென்று என்னுடைய பேத்தி வேகாவை உடனே இழுத்து கொண்டு வாருங்கள் என்று கோபத்துடன் உத்தரவிட்டாள். மேல் உலக காவலாளிகளும் பூலோகத்துக்கு வந்து ஜீனுவை பிடித்து ஆகாய மார்க்கமாக எடுத்து சென்றார்கள். அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நூலாங் தன் மனைவியை பார்த்து, ஜீனு, கவலைப்படாதே, எனக்காக காத்திரு, இதோ வருகிறேன் என்றான். அவன் குரல் அவளுக்கு கேட்டது. திரும்பி பார்த்தாள். நூலாங் தன் 2 குழந்தைகளையும் ஒரு கூடையில் வைத்துக்கொண்டு எருமையின் மந்திரத் தோலில் உட்கார்ந்து கொண்டு அவளை வேகமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். குழந்தைகள் அழுது கொண்டே, அம்மா அம்மா, தயவுசெய்து திரும்பி வாருங்கள் என்றன. நூலாங் அவளை நெருங்கிக் கொண்டிருந்தான். இதை மேல் உலகத்திலிருந்து சக்கரவர்த்தினி பார்த்து கொண்டிருந்தாள். எங்கே தன் திட்டம் தோல்வியடைந்து நூலாங் தன் பேத்தியை திரும்பி கொண்டு போய்விடுவானோ என்ற பயம் வந்துவிட்டது. ஆத்திரமும் கோபமும் அடைந்த சக்கரவர்த்தினி தன்னுடைய ஹேர் பின்னை எடுத்து நூலாங் வரும் பாதையில் போட்டாள். அந்த பின் ஆகாயத்தில் ஒரு நீண்ட பிளவை உண்டாக்கியது. 2ஆக பிரிந்த ஆகாயத்தின் பள்ளத்திலிருந்து ஒரு நதி உண்டாயிற்று. அதனுடைய அலைகள் சத்தத்தோடு வெகு உயரத்திற்கு கிளம்பி நூலாங்கை மறுபக்கம் போக விடாமல் தடுத்துவிட்டது. பள்ளத்திற்கு மறுபுறம் அம்மா, இந்த புறம் கணவனும் குழந்தைகளும் ஒருவர் பார்த்து கொண்டு ஓ என்று அழுதார்கள். அன்றைய தினத்திலிருந்து தினசரி நூலாங்கும் குழந்தைகளும் மேற்கு பக்கத்தில் நிற்பார்கள். கிழக்கு பக்கத்தில் ஜீனு நின்று கொண்டிருப்பாள். 2 பேருக்கும் நடுவில் மில்கி வே என்று சொல்லப்படும் பிளவு. இரவும் பகலும் இந்த காட்சி தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர்களுடைய அழுகை குரல் அங்குள்ள எல்லோரையும் வாட்டி வதைத்தது. இவர்களுடைய அழுகை குரல் சக்கரவர்த்தி காதிலும் எட்டியது. அம்மாவை பிரிந்து தனிமையில் வாடும் குழந்தைகளை நினைத்து பரிதாபப்பட்டார். ரொம்ப யோஜனைக்கு பிறகு சக்கரவர்த்தி ஒரு சிறு சலுகையை தர முன்வந்தார். அதாவது, கணவனும் மனைவியும் வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் சந்திக்கலாம் என்று. அந்த நாள் அந்த குழந்தைகளின் பிறந்த தினமான 7வது மாதத்தின் 7வது நாள் அன்று. பீவர் கேர்ள் ஜூனி தன் கணவனையும் குழந்தையும் பார்க்க தயாரானாள். அப்பொழுது இவர்களுடைய தீவிரமான காதலையும் அன்பையும் கேள்விப்பட்ட மேக்பைஸ் என்ற பறவைகள் கூட்டமாக வந்து இவர்கள் அந்த பிளவை கடப்பதற்காக ஒவ்வொருவருடைய வாலையும்
மற்றவர் பிடித்து கொண்டு தங்களை ஒரு பாலமாக அமைத்து கொண்டார்கள். பீவர் கேர்ள் என்ற வேகா ஸ்டார் ஜூனி மேக்பை பாலத்தை கடந்து தன் கணவனையும் குழந்தைகளையும் சந்தித்து சந்தோஷத்தோடு அந்த நாளை கொண்டாடினாள். சீன மக்களிடம் ஒரு நம்பிக்கை, ஒவ்வொரு வருடமும் 7வது மாதம் 7வது நாளன்று வேகா ஸ்டார் தன் குழந்தைகளை பார்க்க பூமிக்கு வருகிறாள் என்று. அந்த நாளை மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். காலங்கள் மாறும்போது பழக்க வழக்கங்களும் மாறும். சீன மக்கள் தவறாமல் இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்கள். இந்த வருடம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பண்டைய நாட்கள் போல் யாரும் கடற்கரைக்கு போய் நூல் நூற்பதில்லை. அதற்கு பதிலாக இளம் தம்பதிகளுக்கு பூக்கள், பரிசுகள், டின்னர் என்று உறவினர்களும் நண்பர்களும் கொடுப்பார்கள். சீன தேசத்து இளைஞர்களுக்கு படு கொண்டாட்டம். வருஷத்துக்கு 2 வேலண்டைன் டேஸ், பிப்ரவரி 14 மற்றும் இந்த 777 ஃபெஸ்டிவல். 2025 ஃபெஸ்டிவல் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி. உங்களுக்கு சீன நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் இந்த நாளன்று அவர்களுக்கு ஏதாவது பூச்சண்டை பரிசாக கொடுங்கள். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை ainkran2020@gmail.com எழுதுங்கள். கதைகள் தொடரும். அதுவரை அன்புடன் உங்கள் ஐங்கரன்.